நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ஆவரேஜஸிலிருந்து கொஷின் என்னென்னா, 30 மாணவர்களின் சராசரி வயது 25, ஆசிரியரின் வயதை கூட்டும் பொழுது சராசரி 26ஆக மாறுகின்றது எனில் ஆசிரியரனுடைய வயது என்ன, இது தான் கேட்குறாங்க. ஸோ இந்த டைப் கொஷினுக்கு நம்ம கொஷினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம். எந்த கேல்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை 30 மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 30 ப்ளஸ் ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய சராசரி, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டாலே இந்த சம்முக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 30 + 26 56 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கை ப்ளஸ் ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய சராசரி, இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும். ஸோ ஆசிரியனுடைய வயது 56. அடுத்த கேள்வி, 31 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 40, இதில் ஒரு மாணவனது மதிப்பெண் விடுபட்ட பொழுது அது 39ஆக மாறுகிறது எனில் அந்த மாணவனின் மதிப்பெண் என்ன, இதை தான் கேட்குறாங்க. ஸோ 31 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 40, இதில் ஒரு மாணவனது மதிப்பெண் விடுபட்ட பொழுது அது 39ஆக மாறுச்சு அப்படின்னா அந்த மாணவனுடைய மதிப்பெண் என்னென்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் முதல்ல கொடுத்துருக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ப்ளஸ் ரெண்டாவது வரக்கூடிய இந்த சராசரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா 31 + 39 70 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த சம்முக்கான ஆன்சர் 70. அடுத்த கேள்வி, 24 மாணவர்களின் வயது சராசரி வயது 12, ஆசிரியர் ஒருவரை சேர்க்கும் பொழுது அதன் சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் அந்த ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 24 மாணவர்களின் சராசரி வயது 12, ஆசிரியர் ஒருவரை சேர்க்கும் பொழுது அதன் சராசரி 1 அதிகரிக்கிறதுனா நம்மளுக்கு சராசரி 13 இருக்கும். அந்த கண்டிஷனில் ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கை 24 ப்ளஸ் ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த சராசரி 24 + 13 37ங்கிறது ஆசிரியனுடைய வயது. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்படி ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது 1 அதிகரிக்கிறது, அந்த 1ங்கிற மதிப்பு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 நம்பரை ஆட் பண்ணிட்டால் போதும். 24 + 12 36, 36 + 1 37. இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆன்சர் பண்ணணும்னா இந்த முதல் கொஷினுக்கு 30 × 25 750. அதே மாதிரி ஆசிரியர் ஒருவர் சேர்க்கும் பொழுதும் அந்த எண்ணிக்கை நம்மளுக்கு 31 மாறுது. 31 × இந்த சராசரி 26 போடும்போது நம்மளுக்கு 806 அப்படின்ட்டு வரும். இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் 806லேருந்து 750 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 56 அப்படின்றது வரும். இதுதான் ஆசிரியனுடைய வயது. அடுத்த கேள்விக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக ஆன்சர் பண்ணணும்னா 31 மாணவர்களின் சராசரி வயது 40. ஸோ 31 × 40 போட்டோன்னா நம்மளுக்கு 1240. அதே மாதிரி ஒரு மாணவனது மதிப்பெண் விடுபட்ட பொழுது அப்படின்னா 31லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 30 × ரெண்டாவது இருக்கக்கூடிய சராசரி 39 போட்டோன்னா நம்மளுக்கு 1170 அப்படின்ட்டு வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0. 14 7 போச்சுன்னா 7. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 70 அப்படின்ட்டு கிடைக்கும். இதைத்தான் நம்ம ஷார்ட்டாக அப்படி நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்த கேள்விக்கு ஆன்சர் 24 மாணவர்களின் சராசரி வயது 12. ஸோ 24 × 12 போட்டோன்னா நம்மளுக்கு 240 + 48 288. ஆசிரியர் ஒருவரை சேர்க்கும் பொழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24 + 1 25 × இந்த சராசரி 13 மல்டிப்ளை பண்ணும்போது 25 × 13 போட்டோன்னா நம்மளுக்கு 75 25 5 7 5 12 325. இந்த ரெண்டு நம்பருக்கு நம்மளுக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா 325க்கும் 88க்கும் வித்தியாசம் 37 அப்படின்ட்டு வரும். ஸோ 37 தான் இந்த சம்முக்கான ஆன்சர்.